ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவராத்திரியோட 2வது நாள். இன்னைக்கு அம்மனுக்கு என்னென்னலாம் நெய்வேத்தியம் பண்ண போகிறோம், எப்படி சாமி கும்பிட போகிறோன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மீ. ஹாய். என்ன பண்ணுறீங்க? சக்கரை பொங்கல் எடுத்து செய்யணுமா? சரி சரி, இன்னைக்கு நெய்வேத்தியம் தானா? அப்புறம் வேற என்ன செய்றீங்க? அடுத்தது புளி குழம்பு வைக்கிறேன். புளி சாதம் கிளற போறேன். அடுத்து மல்லாட்டை பயிறு இன்னைக்கு சுண்டல், அதாவது நிலக்கடலை. ஆமா. ஓகே, சூப்பர். இதான் இன்னைக்கு 3 தான் நெய்வேத்தியம். ஓகே, இப்ப புளியோதரைக்கு தாளிக்க போறேன். நல்லெண்ணெயா? நம்ம கடுகு போட்டேன், கடலைப்பருப்பு போடுறேன், மிளகாய் போட்டேன். புளியோதரைக்கு புளி கரைச்சி தாளிச்சு வச்சுக்கிறோமா. மிளகாய், கொத்தமல்லி, வெந்தயம், எள்ளு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு வறுத்து வச்சுக்கிறோமா. அப்படியா? ஓகே. இறக்கும் போது இது நுணுக்கி இறக்கும் போது போட்டு இறக்கும். சூப்பர். ஹாய் வனிதா. ஹாய்க்கா. என்ன பண்றீங்க? கோலி 2வது நாள்ல இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியமா நிலக்கடலை வைக்கணும். எங்க ஊர் சைடுல மல்லாட்டன்னு சொல்லுவாங்க. அதை நான் உரிச்சிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர், பண்ணுங்க. நானும் தாங்க கொஞ்சம் உரிச்சு வச்சேன், அவன் நைஸா நடிக்கிறா. சரி, ஓகே, வேலையை பாருங்க. ஆற வச்ச பொருள்லாம் அரைக்க போறோமா இப்ப? அப்படிங்களா? பொடி பண்ணிக்கலாம். மம்மி வைவால எக்ஸாம்ல நின்னுட்டு இருக்க மாதிரி நின்னுட்டு இருக்கு. இந்த பக்கம் நீ கத்திட்டு இருக்க, அது என்ன பண்றதுனே தெரியல. இங்க கை வைக்குது, இங்க கை வைக்குது. கடைசி வரைக்கும் என்ன பண்றேன்னு அதுக்கே தெரியல. சாமி பொடி ஆயிட்டுமா. சூப்பர், வாசனையா இருக்கா? வெள்ளம் தண்ணி ஊற்றி காய்ச்சி கரைச்சி வடிகட்ட போறேன். சக்கரை பொங்கல். ஓகே, இப்ப வச்சு அடுப்புல இறக்கணும். நெய் ஊற்றி முந்திரி திராட்சை பொரிச்சு போட்டோம்னா சரியாயிடும். சூப்பர். எல்லாம் புஷ்ஷுன்னு வந்துச்சு பாரு. ஆமா, சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? ரெடிமா, கொதிச்சுட்டு. ஓகே, கெட்டியாயிட்டு இப்போ இந்த பவுடர் நுனி வச்சு இந்த பவுடரை போடலாம். ஓகே, அவ்வளோதான். சேர்த்து ஆற வச்சு கிளற வேண்டியதான். சாதம் ஆறிட்டு இப்போ கிளற வேண்டியதான். சூப்பர். கடுகு போடுறேன். கையும் போட்டுறேன். கருவேப்பிலையும் போட்டேன். வேர்க்கடலை போட்டு வேர்க்கடலையும் கொட்டிட்டேன். சூப்பர். ஒன்று சாப்பிட்டு போடணும். சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு, வேர்க்கடலை இது பண்ணியாச்சு, தாளிச்சாச்சு. அப்புறம் என்ன மம்மி இருக்கு? வேலை முடிஞ்சு போச்சு. இது சாதம் மட்டும் கிளறணும் இல்லையா? புளியோதரை மட்டும் கிளறணும். ஓகே, அது சாதம் கிளறும் போது நிலையில கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணி ஊற்றி கிளறுனா நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பாடு. சூப்பர் சூப்பர். ஊத்திட்டியா? ஊத்திட்டேன். சாதத்தை ஆற வச்சு கிளறுனா தான் புளியோதரை நல்லாயிருக்கும். அதனால தான் அம்மா ஆற வச்சாங்க. இப்போ ஆறிடுச்சு. இப்போ புளிக்குழம்பு ஊற்றி கிளற போகிறாங்க.
கிண்டி முடிச்சாச்சு, வேலை ஆயிடுது. போய் சாமியை கும்பிட வேண்டியதான். இப்போ விளக்கேற்ற போகிறேன். அம்மா பிரசாதம் செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு சக்கரை பொங்கல், நிலக்கடலை, அப்புறம் புளியோதரை செஞ்சாங்க. மண் பாத்திரத்தில் தான் அம்மனுக்கு வச்சு சாமி கும்பிட்டாங்க. श्रीराजराजेश्वरी मालिनी शूलिनी मगीश संवर्धनी राजराजेश्वरी मालिनी शूलिनी நவராத்திரி 2வது நாள் கல்யாணி ராகத்தோடைய பாட்டு பாடி சாமியை வந்து வழிபடுவாங்க. நம்மளுக்கு பாட்டுலாம் பாட தெரியாது, அதனால பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் போட்டாச்சு. ஸோ அம்மா வந்து அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு அழைச்சோம் இல்லையா, அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அம்மா கையால் ஜாக்கெட் பெட்டும் மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் நம்மளுடைய டியூஷன் பசங்களுக்கும் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அம்மா. நவராத்திரி 2வது நாள் இப்படி தான் போச்சு. அம்மன் இப்படி தான் காட்சி அளித்தாங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அப்படியே நானும் பாப்பாவும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காமி மம்மி, நீ நான் வர மம்மி போட்டோ எடுக்க விட்றி. Excuse me, எல்லாரும் ஃப்ரேம்குள்ள வாங்க டுடே. என்னம்மா யாராவது வந்து தயவுசெய்து எங்களை போட்டோ எடுத்துட்டு